இந்த கதையில அந்த மனிதரோட மிகப்பெரிய வலி இந்த மரண பயம் கிடையாது. அதை விட ஒரு பெரிய விஷயம்தான் அவரை தினம் தினம் கொன்னுட்டு இருக்கு. அது என்னன்னா, யாருமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு ஆழமான துரோகம். கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தா இந்த துரோகத்தோட ஆழம் புரியும். ஒரு காலத்துல தன் மனைவிய அவளுடைய சொந்த அண்ணன் மற்றும் அண்ணன் மகன்கள்ட்ட இருந்து காப்பாத்த இந்த கணவர் தன் உயிரையே பணயம் வச்சிருக்காரு. அவங்க ஒரு குற்ற பின்னணி கொண்டவங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவர் யாருக்காக தன் உயிரை பணயம் வச்சாரோ அதே மனைவி இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் கூடவே கைகோர்த்து நிக்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமையான முரண்பாடு இருக்க முடியுமா? இந்த இடத்துல அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவர் பார்வையில தன்னோட மனைவி ஒரு தேவதை, மனித உருவத்துல வந்த ஒரு தூய்மையான ஆத்மா. இப்படிதான் அவர் ஆழமா நம்பினாரு. ஆனா நிஜம் எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த மனைவி அவரை அழிக்க நினைக்கும் அதே நபர்களோட சேர்ந்திருக்காங்க. இந்த எதிர்பாராத மாற்றம் அந்த மனுஷரை மனதளவுல சுக்குநூறா உடைச்சிருச்சு. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இது எப்படி ஒரே ராத்திரியில நடந்துச்சு? இது ஒரு நாள்ல நடந்த மாற்றம் இல்லைங்க. இந்த உறவோட பின்னணிய கொஞ்சம் அலசி பார்த்தா பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளியே வருது. வாங்க இந்த திருமணத்தோட டைம்லைனை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். 15 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. 15 வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்க்கை, அன்பு, நம்பிக்கை, தியாகம்னு எல்லாமே அடங்கிய ஒரு நீண்ட பயணம். தன்னோட வாழ்க்கையோட ஒரு பெரும் பகுதிய அந்த பெண்ணுக்காகவே அவர் அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த 15 வருஷமும் ஒட்டுமொத்தமா வீணாயிடுச்சோன்னு அவரை துடிச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நாம 2 முக்கியமான கோணங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. முதல் கோணம், ஒருவேளை அந்த பெண் தன் குடும்பத்தால மிரட்டப்படுகிறாரா? தன்னை கொடுமைப்படுத்திய அதே அண்ணன் மற்றும் அவனோட மகன் கூட திடீர்னு போய் சேர்ந்ததுக்கு பயம் ஒரு காரணமா இருக்குமா? யாராவது அவங்கள கட்டாயப்படுத்துறாங்களா? அல்லது இதை விட ரொம்பவே இருண்ட, அபாயகரமான இன்னொரு காரணமும் இருக்க வாய்ப்பிருக்கு. இது பல வருஷமா நடந்த ஒரு திட்டமிட்ட நாடகமா? தன்னோட பெயர், கண்ணியம், சமூக அந்தஸ்தை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டுமே இந்த மொத்த திருமண வாழ்க்கையும் ஒரு பக்கவான ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க நடிச்சு முடிச்சாங்களா? இந்த கேள்வி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் இன்னும் ரொம்ப மர்மமா மாத்துது. நான் நிஜமாவே அவளுக்கு கணவனா இருந்தனா? இல்ல வெறும் ஒரு பேரா, ஒரு முகமூடியா? இந்த ஒரு கேள்விதான் பாதிக்கப்பட்ட அந்த மனிதரை ஒவ்வொரு நொடியும் சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கு. தன்னோட ஒட்டுமொட்ட வாழ்க்கையுமே ஒரு பொய்யான நினைச்சு தன் கடந்த காலத்தையே சந்தேகப்பட வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஆனா இந்த கதை இங்கே முடிஞ்சிடல. இப்போ அவருடைய தனிப்பட்ட வல்லிலிருந்து விலகி நாம என்ன செய்ய போறோங்கிற அந்த முக்கியமான இடத்துக்கு வருவோம். ஏன்னா இது அநீதிக்கு எதிரான ஒரு நேரடி போர். வாழ்க்கையோட இறுதி கட்டம் எப்படி இருக்கணும்? ரொம்ப அமைதியா, நிம்மதியா இருக்க வேண்டிய ஒரு நேரம் இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா அவர் அனுபவிக்கிறது என்னவோ சொல்ல முடியாத வலி, துரோகம், மரண பயம். ஆனா இங்கதான் அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. அவர் அமைதியா இருக்க போறதில்ல, தனக்கு நடந்த அநீதியை எதிர்த்து முழு மூச்சோட போராட முடிவு பண்ணிட்டாரு. உண்மை வெளியில வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் போயாது. குறிப்பா அரூர் மற்றும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு நேரடி வேண்டுகோள். உங்க குரல் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏதோ ஒரு ஊர்ல யாருக்கோ நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைங்க. இது நீதிக்கான போராட்டம். இந்த மனிதருக்கு ஆதரவா நில்லுங்க, நீதிக்காக குரல் கொடுங்க. உங்க ஆதரவை மட்டும்தான் இந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா இத கவனமா கேளுங்க. நான் இவ்ளோ நேரம் சொன்னது வெறும் வார்த்தைகள் இல்லங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த மனிதருக்கு வந்த அந்த மரண மிரட்டலோட ஆடியோ இது. இது கேட்ட பிறகும் நாம அமைதியா இருக்க போறோமா இல்ல நீதிக்காக குரல் கொடுக்க போறோமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஹலோ, சொல்லு. என்ன அது ஹாஸ்பிட்டல் இருக்குள்ள பண்ற 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணாம என்ன இப்ப சொல்லு. இல்ல நீங்க என்னமா பண்ண அந்த குடிகார பையன் கூட சேர்ந்து? யார்கிட்ட சேர்ந்தது? நானு அந்த அந்த சிராஜ் பையன்கிட்ட. அவர்கிட்ட நான் எதுக்கு சேர்றேன்? நான் இங்க தானே உட்காந்துருக்கேன். அந்த வள்ளி மதுரை குரூப்புக்கும் என்னமா சம்பந்தம்? எது வள்ளி மதுரை குரூப்புக்கு? ஏதோ வள்ளி மதுரை குரூப்ல உங்க பேரு பக்கத்துல என் பேரை போட்டு ஊரெல்லாம் போன் பண்ணி கேக்குது. என்ன கதை எழுதி வச்சிருக்க? யாரு கதை எழுதுது? நான் தான் இப்ப ஆமா இப்ப நான் பார்த்தேன் கதை. அதுல யாரோட பேரும் இல்லையே, எதுவுமே இல்லையே. என்னது கதை? இல்ல யாரோட பேரும் இல்ல, எதுவுமே இல்லையா அதுல? யார் அது கதை? நான் தான் சொன்னேன்னு இருக்கட்டும். நான் எப்பயோ கொடுத்த இன்டர்வியூ அது. அது விடு, என்னோட கதை. அதுல யார் பேரும் இல்லையா? நான் போயிட்டேன்னா நான் பேரோட போட்டிருப்பேனே. நான் போட்டா நான் பேரோடய போட்டிருப்பேனே. என்ன குடும்ப
விஷயத்திலயும் சேராத யார் குடும்ப விஷயம்? யார் குடும்பம்? உங்க குடும்பம் ஆடியாது. உங்க குடும்பத்துல எப்படி சேரி இருக்கேன்? எவன் தான் நம்பர் இருக்கா என்கிட்ட? யாருக்குன்னா போன் பண்றேனா? யாருக்குன்னா வீட்டேறி போயிருக்கேனா? யார் வீட்டுக்கு நான் போயிருக்கேனாடி? யார்கிட்ட பேசுற? எவன்டா அது சாகர்னு கேக்குறாங்க. யார் அது எவன்டா சாகர் கேக்குறவன் யாரு? யார் கேட்டா ஊர்ல? நாங்க வரோம். யார் அது எவன்டா சாகர்னு கேட்டது? ஏய் வாடா நீ வாடா இங்கே வாடா வீட்டுக்கே வாடா இங்க வாடா. அங்கே வரேன் இரு. அப்பனா ரெக்கார்டு பண்றேன் பேசுறேன். குடும்பத்தை யாருக்கு எடுக்கிறது? அங்கே வரேன் இங்கே வரேன் வரேன் நான் இப்பவே. அப்பமான்னு கூட உனக்கு தெரியாத நாங்க பொண்ணு கொடுத்து வரேன் 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 இப்போ நானே வரேன். அப்படி பிறந்தா வா நீ. வாடா நீ ஒரு அப்படி பிறந்தா வரேன் 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 வரேன். பாரு எங்க ஊரு போறாங்க பொறுக்கி திருட்டு வந்து இப்ப 6 மாசமா வீட்டுல உட்காந்து. யார் பேசுறது இது? யார் பேசுறது? யாரோட வாய்ஸ் இது? யார் பேசிட்டு இருக்குது இப்ப என்கிட்ட? யார் பேசுறது? யார் எல்லாரும் தான் பேசுறோம். வரோம் எல்லாமே வரோம். அங்கேயே உட்காந்து எல்லாம் கிளம்புறாங்க. வரேன் நானே வரேன் நானே வரேன். ஒரு அப்படி பிறந்தா நீ வாடி வாடா நீ வாடா வரேன் வரேன் ஒரு அப்பனுக்கு பிறந்தீங்கன்னா நீ வா நீ பாக்கிறேன். வரேன் 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 ஞாபகம் இல்லையா உனக்கு? என்ன பண்ண மர? நீ வா நீ வா பேசிக்கிறேன். என்ன சொன்னது? என்ன சொன்னது? யார் போன மர? யார் சொன்னது அது போன மர? நீ வா நீ பேசிக்கிறேன். என்ன கொலை பண்ண போறியா? கொலை பண்ண போறியா? கொலை பண்ண போறியா? கொலை பண்றியா? கொலை பண்றமா? கொலை பண்றமா? வா கொலை பண்றியா? கொலை பண்றதுல வந்து இங்கே பண்ணு. இங்கே உட்கார்ந்து இருக்க. வா கொலை பண்ணு. வா வரேன் வா கொலை பண்றதுக்கு தானே. வா இந்த பொறுக்கி வேலைதான் பண்ணிட்டு நீ 6 மாசமா வீட்டுல இருக்கிற. என்ன பண்ணிட்டு வந்துட்டு முதல்ல தெரிவித்த விளம்பரம் ஆகும். சரி எல்லாம் விளம்பரம் ஆகட்டுமே. போடு. என்ன போடுற விளம்பரம்? என்ன போட போற நீ? எங்க அங்க ஏதோ பெங்களூர்ல பண்ணிட்டு வந்து இங்க அமைதியா உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல போடல. என்ன போடுறக்க பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்து போடல. ஐயா யார்கிட்ட பேசுற நீ? ஏதோ பெரிய பேசுற. என்ன பண்ணி வந்திருக்கேன்னு சொல்ற? அமைதியா உட்காந்துருக்கேன். யார் தொந்தரவு பண்ணாம யார் விஷயத்துக்கு போகாம யார் வீட்டுக்கு வரல. யாருக்கு போன் பண்ணல நானு. எவன் என்கிட்ட பேசுனது? இப்போ எவன் கொலை பண்ண வர போறது? எனக்கு நீங்க கொலை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க கொலை பண்ணுவீங்க எனக்கு தெரியும்டா. குடிகார பேசி எவன் கேட்டது? யாரு குடிகார? நானே வரேன். புத்தி இருக்குதா உனக்கு? யாருக்கு புத்தி இருக்குதா? புத்தி உனக்கு இருக்கா? உனக்கு இருக்காடி புத்தி? உனக்கு இருக்கா புத்தி? உனக்கு இருக்கா புத்தி? எனக்கு புத்தி இருக்கு. உனக்கு புத்தி இருக்கான்னு பாரு. உனக்கு புத்தி இருக்கன்னா என்ன பேசுறேன்? கொலை பண்ணணுமா? புத்தி இருந்தா கொலை பண்ணிருவீங்களா? என்ன கொலை பண்ணிட்டால எனக்கு? காட்டு இவங்க கிட்ட காட்டு. யாரு யாரு இத்த காத்துட்டு இருக்கிறது? யாரு யார் இப்ப என்கிட்ட பேசுனது? யாரு அந்த வாய்ஸ்? யாருது என்கிட்ட பேசினவன்? யாரு? யாரோ பேசுவாங்க. யார் பேசுனது? என்கிட்ட பேசுனது யாருன்னு சொன்னேன். நான் பேசிச்சு என் ஜில்லண்ணன் தான் பேசுது. சரியா? எல்லாமே வரன்றாங்க. என்ன கொலை பண்ற வர்றாரா? கொலை பண்ண வர்றாராமா? கொலை பண்ணணுமா எனக்கு? கொலை பண்ணணும்னா இங்கே உக்காந்து இருக்கேன். இங்க வந்து கொலை பண்ண சொல்லு. சரியா? அங்கேயே உட்காரு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம். உனக்கு யாரும் ஆபரேஷன் பண்றதுக்கும் இங்க காசு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. நீ எல்லாரும் கூடியும் வந்துட்டு கொலை பண்ண போறியா? வந்து கொலை பண்ண வரியா? கொலை பண்ண வரீங்க?